செந்தில் தொடருங்க. புரட்சி கைதாசன் சார், நீங்க பேசிட்ட போது நான் குறிக்கல, ஏன் நேரத்தையும் நீங்க அனுமதிங்க, நீங்க மறுப்பு சொல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு மறுப்பு சொல்ற ஜனநாயக கடமையும் உரிமை எனக்கு இருக்கு, நீங்க நம்புவீங்க நான் நினைக்கிறேன் சார். 2025 பிப்ரவரி மொத்தமாக வந்து 3 பேர் இறந்து போனார்கள். அடிக்கடி அங்கே நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இந்த அகெயின் இந்த ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் இந்த பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா சார், எழுச்சி தமிழர் அவர்கள் திருநீரை அழைத்த பற்றிலாம் பேசினாங்க. அழகு குத்தி இந்த தூக்கு காவடின்னு சொல்லுவோம், அந்த இதில் முதுகில் இது பண்ணி நம்ம வந்து காவடி எடுக்கக்கூடிய, காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லலாமா? தீக்குழி இறங்கணும், தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும், அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை சார். நீங்கள் அளவு ஒரு அளவு, நீங்கள் யார் அளவீடு வைக்கிறதுக்கு முதல்ல, யார் ஹிந்து, யார் பக்தி உள்ளவன், யார் பக்தி இல்லாத, இந்த அளவீடு வைக்கிறதுக்கு நீங்கள் யார்? நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுடைய நெற்றியில் எந்நேரமும் திருநீரோ அல்லது நம்முடைய திருமண்ணோ இருக்கிறதா? அதுக்காக நீங்கள் அவரை ஹிந்து இல்லைன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை, இதெல்லாம் விவாதம் இல்லை, டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ். இன்னொன்று அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நீங்கள் கூட கேட்டீங்க, அதை விட பெட்டராக வந்து அதிமுக ஏன் இருக்காதுன்னு. எப்படி சார் இருக்கும்? கோகுல்ராஜ் படுகொலை எப்போ நடந்துச்சு? இளவரசனுடைய படுகொலை எப்போ நடந்துச்சு? விஷ்ணு பிரியா எப்போ எந்த ஆட்சியில் தற்கொலை செய்து கொண்டார்? வாச்சாத்தி சம்பவங்கள் எப்போ நடந்துச்சு? ஏன் கடந்த தேர்தலில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அரசு உள்ளிட்ட வேலைவாய்ப்புகளில் ஒரு சிறப்பு சலுகை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் முன்வைத்த உடனேயே இதே கொங்கு மண்டலத்தில் அதிமுக எப்படி பிரச்சாரம் பண்ணிச்சு? நீங்கள் எந்த அடிப்பில் திமுகவோட வந்து விசிகாவிற்கு அதிமுக பெஸ்ட்டாக இருக்கும் தெரியல, விட்டுருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எடுத்த வாதத்துக்கு வாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனி சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் வந்திருக்கின்ற பொழுது, பாஜக கூட்டணியில் இருந்த பாமக விசிகாவை விட அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய பாமக இன்றைக்கு அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது. அதிமுக எந்த அளவுக்கு டிஃபரன்ஸான கட்சின்னு கேக்குறீங்க? யாரு? திமுக எந்த வகையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கட்சி? இதே திமுக ஆட்சியில தான் வேங்கவியல் சம்பவம் நடந்துச்சு, முட்டுக்காடு பிரச்சனை. நீங்க குறிப்பிட்டது எல்லாம் இல்ல, நீங்க குறிப்பிட்டது நிகழ்வுகள். நான் திருப்பி சொல்றேன், இல்ல காங்கிரஸ் ஆட்சி இருங்க சார், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல முதுகுளத்தூர் கலவரம் நடந்திருக்கு, அதிமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்கு, திமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். விடுதலை கட்சி கொடியை நடுவதற்கு கூட அவ்வளவு சிக்கல் இருக்கு. காவல்துறையினர் சாதிய காழ்ப்புணர்ச்சியோட நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதே ஆட்சி காலத்துல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதிமுக பிரமுகர் ஒருவரை தாக்கினார், இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்யப்பட்டிருக்காரு, அவர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இங்க பிரச்சனை விசிகா. நீங்க சாதிய ஏற்றத்தாழ்வுகள் என்கிறது திமுக ஆட்சி காலத்திலோ அதிமுக ஆட்சி காலத்திலோ தொடங்கியதும் அல்ல, அதிமுக ஆட்சி காலத்தில் முடிய போதும் இல்லை. ஆனா ஐடியாலஜியா, கொள்கையா இந்த சாதிய ஒழிப்புகளுக்காக இந்த 2 கட்சிகளும் தீட்டிய திட்டங்களை பத்தி பேசணும்னா அங்க வாங்க, அதை பத்தி பேசுவோம். எதனால் சமத்துவங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லோரும் இன்க்ளூசிவாக ஒரு இடத்துல வசிக்க முடியுங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி குறைந்தபட்சம் சாதி ஒழிப்புக்கான சில வேலைகளை செய்ததா இல்லையா திமுகங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த வேலைகளை தொடர்ந்து செய்கிறாங்களே. சாதி மறுப்பு திருமணத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தது யாரு? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆவதற்கு அங்கீகாரம் கொடுத்தது யாரு? சார் இன்னைக்கு இவ்வளோ கேட்குறாங்கல்ல சார், நீங்கள் வந்து தமிழர் இந்த பெருமையெல்லாம் பேசுகிறாங்க, இங்கே வந்து தமிழை வந்து போற்றி பாராட்டுகிறார்கள், நாடாளுமன்றத்தில் திருக்குறள் இதெல்லாம் சொல்கிறாங்க சார். கீழடி அகலாய்வை அங்கீகரிக்க மறுக்கிறது பாஜக. இது தமிழர் விரோத போக்கா இல்லையா? இன்றைக்கு அண்ணாமலை பகிரங்கமாக சொல்றாரு, அப்படிலாம் அங்கீகரிக்க அதில் வந்து ஆதாரம் இல்லை என்று வல்லுநர்கள் சொல்லிவிட்டார்கள். 2 வல்லுநர்களை காட்டுகிறார். என்னோட கேள்வி கேட்டார்ல ஐயா, மரியாதைக்குரிய ஐயா வந்து விசிக தலைவரை பார்த்து, எழுச்சி தமிழரை பார்த்து அடிபணிந்து விட்டாரா, ஒரு சீட்டுக்காக இது பண்ணிட்டாரா? நான் அதே கேள்வியை கேட்குறேன். தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக. எனக்கு பாஜக அதுதான் செய்யும், எனக்கு கவலை இல்லை. அதிமுக ஏன் சார் கோவம் வரல? எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு குறித்து ஒரு வார்த்தை நீங்க திமுக அதை கேட்டீங்களா இதை கேட்டீங்களா, அதிமுக அதை கேட்டுச்சா? இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்கிறார், சரி அன்புமணி ராமதாஸ் இதை கண்டிச்சிருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா? நான் இல்லாத ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அங்க முதல்ல யார் இருக்கிறா சார்? கட்சிகளாகவே என்ன இருக்கு? அதிமுக நான் தான் ஒரிஜினல் அதிமுக இன்னமும் யாருக்கு கிளைம் பண்றா? ஓபிஎஸ் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்களா இப்போ வந்து இல்ல ஒரு வார்த்தை ஆத வர்ச்சனா நீக்கிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. அவர் கிளைமுக்கு பின்னாடி 2 தேர்தல் நடந்துச்சு சார். இருக்கு ரெண்டு தேர்தல்ல என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புங்கிறதையும் பேசுவோம், அதை விட்டுருங்க. நீங்க ஆத ஒரிஜினல் இல்ல கட்சி யார்ட்ட இருந்தா கேட்டீங்க, வெற்றி வாய்ப்பு அப்பாற்பட்ட விஷயம். ஆத ஒரிஜினல் நீக்கிட்டாங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறீங்கல்ல, நீங்க எதுக்கு கேசி பழனிசாமி நீக்கினீங்க? எதுக்கு நீக்கினீங்க? பாஜகவை குறித்து விமர்சித்தார், அதுக்காக தான் நீக்கிட்டு அதே பாஜகவை நீங்க விமர்சிக்கலையா? அதே தலைமை தான் கூட்டணி விட்டு வெளியே வரும்னு சொன்னாங்க சார். நீங்க நான் என்ன சொல்றேன், ஆத ஒரிஜினல் நீக்கினது பேசுறது நீங்க, கேசி பழனிசாமி ஏன் நீக்கினீங்க அது சொல்லுங்களேன். எதுக்கு நீக்கினீங்க? சசிகலாவை ஏன் நீக்கினீங்க? ஓபிஎஸ் ஏன் நீக்கினீங்க?
நீங்க ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பதவி சண்டையை தாண்டி வேற என்ன பிரச்சனை? சசிகலா அம்மையாருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது அவங்க உட்கட்சி விவகாரம். அதை பேசலாம், நம்ம பெருசா பேசலாம், அதெல்லாம் விவகாரம் சார். விவாதம் என்ன? நீங்க இந்த கேள்வி இன்றைக்கு கூட்டணி இதை யாரு பெஸ்டா முடிவு எடுக்கிறா அப்படின்னு வருகின்ற பொழுது கூட்டணி விட்டுருங்க, சொந்த கட்சிக்குள்ளேயே மோதல்ல இருக்குது பாமக. முதல்ல அதை தீர்க்க வேண்டிய கடமை பாமகவிற்கு இருக்கிறது. கூட்டணி ஆட்சியா கூட்டணி இல்லாத ஆட்சியா தனித்த ஆட்சியாங்கிற குழப்பத்தில் பாஜக இருக்குது. அதை தீர்த்துட்டு வர வேண்டி இருக்குது. கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் இடம் என்ற ஒற்றை அடிப்படையில் மட்டும் விசிக முடிவெடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் எப்படி தெரியுமா ஒரு கூட்டணி அமைக்கணும்? விசிக, பாஜக, தாவேகா, காங்கிரஸ், இப்படி ஒரு கூட்டணி அமையணும். அமையுமா? சரி, வாதமா? சரி, அதெல்லாம் வாதம்.